ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் விஜே பிரபு. ஆ இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு மோடி. அவர் மோடி அப்படி என்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்குலாம் தெரியும். ஆ, இந்த வாரத்துக்கு போன வாரம்னு நினைக்கிறேன். போன வாரத்தில் இருந்து ஒரே ஒரு நியூஸ் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்குது. வாட்ஸ்அப், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா இதுலேயும் பரவி வந்துட்டு இருக்குது. அப்படி என்ன நியூஸ் அது பரவிட்டு வருது? காந்தி காந்தி தாத்தா ஃபோட்டோ இல்லாமல் 2000 நோட்டு வருதுன்னாங்க. நானும் என்னடான்னு பார்த்துட்டு இருந்தால் 2000 நோட்டு இவ்வளோ நீளமாக இருக்குது. அந்த நோட்டை பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தாவோட கண்ணாடியை மட்டும் போட்டு ரிலீஸ் பண்ணுறான்னு பிளான் போட்டிருக்காங்க. அது வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, இப்போ ரிலீஸ் ஆகுது, அப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுவரை ரிலீஸான பாடம் காணும். இப்போ தான் நரேந்திர மோடி எல்லா டிவிலையும் லைவ் போயிட்டுருக்கு. என்னென்ன லைவ் போயிட்டுருக்குன்னா, நரேந்திர மோடி பேசிகிட்டு இருக்காரு ஹிந்தியில், சைடில் வந்து தமிழ் ஓடிட்டு. என்னென்னு ஓடுது இப்போ உங்களுக்காக விளக்குற மாதிரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ண அடுத்த செகண்ட் கீழே இருக்கிற ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது பெல் பட்டன் அழுத்திடுங்க. உங்களோட அனைத்து சப்போர்ட்டும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைனா நான் இப்படி பண்ணுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க முதல்ல. நியூஸ்க்குள்ளே போகலாமா? வரீங்களா? ரெடி ஆகிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? வாங்க போகலாம். இப்போ என்ன நியூஸ்னால், மோடி இருந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, 500 ரூபா நோட்டு 1000 நோட்டு செல்லாது. எப்பத்துலேருந்து? இன்னைக்கு நைட்லேருந்து. சரி, நான் அப்போ நாளைக்கெலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க தான் மோடி வச்சுருக்க ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு? 500 ரூபா நோட்டு 1000 நோட்டு அரசு மருத்துவமனையில் செல்லும், பெட்ரோல் பங்கில் செல்லும், உங்களுக்கு தேவையான இடத்துல செல்லும். ஆனால் நாளைக்கு நாளானிக்கு 2 நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது. ஏடிஎம் வேலை செய்யாதுன்னா ஏன் ஏடிஎம் வேலை செய்யாது? நான் அப்புறம் எப்படி எனக்கு அவசரமாக பணம் தேவைன்னு எப்படி எடுப்பேன்? ஆமாங்க, ஏடிஎம்மில் வந்து இப்போ டெய்லியும் பணம் ஃபில் பண்ணணும். 500 1000 நோட்டு தானே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது நாளைக்கு நாளானிக்குள்ளே எல்லா ஏடிஎம் இதையும் இப்போ எடுத்து 2000 நோட்டை 500 புது நோட்டு எடுத்து ஃபில் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு நாள்லாம் ஆக போகிறது இல்லை. இருந்தாலும் அது ப்ராசஸுக்கு 2 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு வந்து முடியலன்னா உங்கள் 500 நோட்டு 1000 நோட்டை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. உடனே இன்றைக்கி நைட்டே போய் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம் சென்டர், ஏடிஎம்லேயே வந்து டெபாசிட் பண்ணுறக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் வந்து 500 நோட்டு 1000 நோட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நாளானிலேருந்து எடுத்துக்கலாம். சரி, நான் 500 நோட்டு 1000 நோட்டு இது எதுக்கு தடை செய்கிறாங்க? ஏன் நான் அதையே வச்சுட்டு 2000 நோட்டு வாங்கிக்கலாம் ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து நிறைய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பணக்காரங்க வந்து கணக்கில் காட்டாமல் நிறைய கருப்பு பணம் வச்சுருக்காங்க. அந்த கருப்பு பணத்தை பிடிச்சி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த பிளான் போட்டிருக்காங்க. யார்? நம்ம நரேந்திர மோடி. அவர் எப்படின்னு எனக்கு தெரியல, அவர் பிளான் போட்டிருக்காரு. இப்போ வந்து எல்லோரும் வந்து பணத்தை வந்து கொண்டு போய் பேங்கில் கொடுத்ததே எப்படி மாற்றி ஆகணும், இல்லைன்னா வேறு வழி இல்லை, செல்லாது. சரி, செல்லாதுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு ஒன்றும் இல்லை, போலீஸ்ட்டு அடி வாங்கி ஆக வேண்டியதான் கொடுத்தா. சரி, அப்படி நான் செல்லாட்டி கொண்டு போய் பேங்கில் கொடுத்தா அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. பேங்கில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் எவ்வளோ மாற்றிருக்கீங்கன்னு கணக்கு வரும். அது எப்படி? உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் காமிச்சு தான் பணத்தை மாற்ற முடியும். அதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மனசுன்னு உங்களுக்கு மூளை காமிக்கிறேன், இங்கே மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ இது மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேன் கார்டு நம்பர் எல்லாமே சர்ச் பண்ணி உங்கள் டீட்டெயில் அத்தனையுமே அந்த ஆதார் கார்டில் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அடுத்தவங்க அவங்க வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்ககிட்ட வந்து கருப்பு பணம் எவ்வளோ இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் போட்டு டேக்ஸ் சும்மா தீட்டி எடிஞ்சிடுவாங்க. தீட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான். தமிழகம் தான் மாநிலத்தில் நம்பர் 1 மாறிடும். உலகத்துலேயும் நம்பர் 1 மாறிடும். கருப்பு பணம் ஒழிஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க ஏழைங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் மீ. ஏன்னா நானும் ஒரு ஏழை தான் அப்படின்னு சொல்கிறேன். நான் சும்மா சீன் போடுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு தோணுதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நியூஸ் நான் நிறைய சொல்லணுங்க. லைனாக இதை வெயிட் பண்ணி பாருங்கள். டக்குன்னு நான் மாறிக்கிட்டே இருப்பேன் மைண்டு. சொல்கிறேன் பாருங்கள். சரி, 500 1000 நோட்டு செல்லாது. நாளான்னைக்கு நான் பேங்க் 2 நாள் லீவு. நாளான்னைக்கு நான் போய் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா வருதுங்க. இப்போது பெரிய ஆளுங்க, அரசியல்வாதிகள்லாம் இப்படி பிளான் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மட்டும் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க என்ன ஆன்சர்னு. என்ன கொஸ்டின்னா, இப்போ காசு அதிகமாக இருக்கிறவங்க, ஒரு 10,000 ரூபா 1 லட்ச ரூபா அதிகமாக இருக்கிறவங்க
இப்போ ஏழையான ஏன்ட்ட வந்து கொடுத்து நீ மாற்றிதாப்பா உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நானும் அதுக்கு அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு மாற்றி தந்துட்டேன்னா இப்போ வந்து அவங்களுக்கும் நல்லதாக போச்சு, நமக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, நமக்கும் காசான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்படி நடந்துச்சுன்னா இதை எப்படி தடை செய்வாங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கு உங்ககிட்ட யாருக்கிட்டையாச்சும் ஆன்சர் இருந்துச்சுன்னா அடியில் கமெண்டில் இது பண்ணுங்க. சரி, மோடி இப்படி சொல்லிட்டாரு, இனி வந்து பணம் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிரும், அதனால் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இல்லை என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள். ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் சீக்கிரம் பண்ணி ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா லைக் பண்ணுறீங்களா ரெண்டுமே பண்ணி ஆகணும். எனக்கு தெரியாது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பண்ணி தான் ஆகணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.